கேட் ஓப்பன் பண்ண ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் உள்ளே வந்திருக்குது. நான் எதிர்பார்க்க கூட இல்லை இவ்வளோ கூட்டம் வரும்னு சொல்லிட்டு. இது சாதாரண விஷயம் இல்லை. இத்தனை பேருக்கு ப்ராப்பராக மெயின்டைன்ஸ் பண்ணி ஏற்பாடு பண்ணி அவங்க சாப்பாடு வரைக்கும் போட்டு அனுப்புறது பெரிய விஷயம் தான். அது நான் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரு. ஸோ இங்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் உட்காரதுக்கான அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சாப்பாடு நல்லா அலமதுல்லா அவங்களுக்கு எல்லா துவா கிருபா செய்யணும். இஃப்தாரோட ஏற்பாடு வந்து சூப்பராக இருந்துச்சு. நல்லா இடம் இருந்துச்சு, மேலே எல்லோரும் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் கிட்டத்தட்ட ஒரு 1000 பீப்புள்ஸ், மேக்ஸிமம் 1000 பீப்புள்ஸ் வராங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரம்ஜான் 6வது நாள். ஸோ இன்றைக்கி நான் வந்து எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஜானிதன் கான் ரோட்டில் இருக்கிற ஷாஹி மஹாலில் வந்து நோன்பு தரத்துக்கான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இங்கே வந்து நான் வந்திருக்கிறேன். இங்கே உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 800 பேருக்கு இஃப்தார் பண்ணுறதுக்கான ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒசு செய்கிறதுக்கான ஏற்பாடும் பார்த்தீங்கன்னா தனியாக பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வீடியோவில் போகிறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. மாஷா அல்லாஹ் உள்ளே என்டர் ஆகும்போதே அவ்வளோ ஒரு வரவேற்பு. தென் வந்து சாப்பாடுக்கும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்குறோம்ல, இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் செட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 300 பீப்புள்ஸ் உட்கார அளவுக்கு அவங்க நோன்பு கஞ்சிக்கான ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட்டு ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், இது வந்து தேர்ட் ஃப்ளோர். ப்ரோ தேர்ட் ஃப்ளோரில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்களா? செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர். ஓகே ப்ரோ. டோட்டலாக பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் 300 பீப்புள்ஸ் உட்கார மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து நோன்பு கஞ்சி, வடை, சமோசா, தென் வாட்டர் பாட்டில், ஜூஸ் வச்சுருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் வந்து அஹமத் ஷரீஃப். நாங்கள் வந்து எங்கள் ட்ரிப்ளிகனில் ஜாம்பசாரில் இருக்கோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டீம் வந்து தூம் கைஸ் சொல்லி எங்களோட டீம்ஸு. கிட்டத்தட்ட ஒரு 18 to 20 இயர்ஸாக நாங்கள் இஃப்தியார் ஃபங்க்ஷன் நடத்திட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி மீர் பக்ஷ் அலி ஸ்ட்ரீட் கார்பரேஷனில் அங்கே நடத்திட்டு இருந்தோம். இப்போ வந்து லாஸ்ட்டு 3-4 இயர்ஸ்லேருந்து இப்போ வந்து ஷாஹி மஹால் சொல்லியிருக்கு. அந்த இடத்துல வந்து நாங்கள் இஃப்தியார் ஃபங்க்ஷன் நடத்துகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் கிட்டத்தட்ட ஒரு 1000 பீப்புள்ஸ், மேக்ஸிமம் 1000 பீப்புள்ஸ் வராங்க. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா நோன்பு திறந்துட்டு எல்லாேருக்கும் கஞ்சிலேருந்து ஜூஸ்லேருந்து வடை, சமோசா எல்லாமே வச்சுட்டு அவங்களுக்கு வந்து விருந்து கூட வச்சுட்டு அனுப்புவோம். ஆஃப்டர் நமாஸ், மக்ரிப் நமாஸ் தொழுகிறதுக்கு அப்புறமா நாங்கள் வந்து அவங்களுக்கு சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். எல்லாமே இங்கேயே உட்காந்து எவ்வளோ வேணாலும் அவங்கள சாப்பிட்டுட்டு போகலாம். அந்தமாரி ஒரு ஃபங்க்ஷன் நாங்கள் நடத்துகிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயே வந்து 300 பீப்புள்ஸ்க்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து கல்யாண மண்டபம். இது ரம்ஜான் டைமில் வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனும் இருக்காது. அதனால் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி டைமில் ட்ரிப்ளிகன் ஒரு ராய்பேட்டா சரௌண்டிங்கில் இருக்கிற மண்டபத்தில் சஹாரன் இஃப்தியாருக்கான ஏற்பாடு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிப்பாங்க. சண்டே ஸோ யார் யாருக்கு எந்தெந்த டைமில் வைக்கணும்னு சொல்லிட்டு தோணும் அந்தந்த டைமில் அவங்க வச்சுப்பாங்க. நான் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரு. ஸோ இங்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் உட்காரதுக்கான அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மாஷா அல்லாஹ் சூப்பரான ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நான் வந்து கீழே போயிடலாம் நோன்பு தரத்துக்காக. இங்கே ஃபுல்லாகிடுச்சு இல்லையா? ஸோ நான் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு ஃப்ளோராக வந்து ஃபில் பண்ணிகிட்டே வராங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே உட்கார வச்சுட்டாங்கன்னா ஸோ எல்லோரும் வந்து கீழே உட்காந்துருவாங்க, மேலே போக மாட்டாங்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து மேலே ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளோராக கீழே ஃபில் ஆனது கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் அப்புறமா ஃபில் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இது முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா இஃப்தார் முடிஞ்ச உடனே சாப்பிட்றதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க கிரவுண்ட் ஃப்ளோரில். கேட் ஓப்பன் பண்ண ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் உள்ளே வந்திருக்குது. நான் எதிர்பார்க்க கூட இல்லை இவ்வளோ கூட்டம் வரும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் சவுண்ட் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு. வந்து எதிர்பார்க்கவே இல்லை. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஓப்பன் பண்ணும்போது எக்கச்சக்கமான கூட்டம் வந்துட்டு இருக்குது. மேலே வந்து செகண்ட் ஃப்ளோரு, ஃபஸ்ட்டு ஃப்ளோர் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து வயசானவங்க மட்டும் தான் உட்கார வச்சுருந்தாங்க. அவங்க கேட் ஓப்பன் பண்ண ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 100 பேர்கிட்ட உள்ளே பூந்துட்டாங்க. இவ்வளோ கூட்டம் இருக்குது. மாஷா அல்லாஹ் நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ கூட்டம் வரும்னு சொல்லிட்டு. நான் ஸ்டார்டிங்கில் வரும்போது யாருமே இல்லைங்க உள்ளே. பட் இவ்வளோ ஃபுல்லாக இருக்கும்போது பார்க்கும்போது ஒரு மாஷா அல்லாஹ் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. 6:25 நோன்பு திறந்துட்டாங்க. நான் பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு நோன்பு திறந்துக்கிறேன். பிஸ்மில்லாஹி வாலா பரக். वो तन्हा कौन है? अल्लाहू अल्लाह। बादशाह वो कौन है? अल्लाहू अल्लाह। मेहरबान वो कौन है?
அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. ஸோ எல்லாருக்கும் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், இங்கே வந்து பார்த்திங்கன்னா நோன்பு தெரிஞ்சுட்டு நமாஸ் தொழுதுட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா சாப்பாடுக்கான ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து எல்லோரும் வந்து மேலே அமர்ந்துட்டாங்க சாப்பிட்றதுக்காக. ஒரு கிட்டத்தட்ட இங்கே வந்து ஒரு 400 பேர் உட்காந்துருக்குறாங்க சாப்பிட்றதுக்காக. மாஷா அல்லாஹ், சூப்பரான ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான். நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் பார்க்குறேன். ஒரு மஹாலில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக ஒரு 1000 பீப்புள்ஸ்க்கு மேலேயே வந்திருந்தாங்க. அதே மாதிரி தொழுகைக்காகவும் அதே ஸ்பாட்டில் பார்த்திங்கன்னா க்ளீன்லாம் பண்ணி நெக்ஸ்ட்டு அதே இடத்துல பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்காகவும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். ஸோ இவங்களுக்காக இந்த ஏற்பாடு செஞ்ச அனைவருக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லோரும் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். ஏற்பாடு ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது பாய். இது சாதாரண விஷயம் இல்லை. இத்தனை பேருக்கு ப்ராப்பராக மெயின்டைன்ஸ் பண்ணி ஏற்பாடு பண்ணி அவங்க சாப்பாடு வரைக்கும் போட்டு அனுப்புறது பெரிய விஷயம் தான். அது எல்லாம் அவங்களுக்கு பர்க்கத்தை கொடுக்கணும். இது நல்லா இன்தஜாம் இருந்தது, நல்லா ஏற்பாடு இருந்தது. நாங்கள் எதிர்பார்க்கவே இந்த அளவுக்கு நல்லா இன்தஜாம் இருந்தது. கீழேயும் பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர்லேயும். ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அது நல்ல ஒரு ஏற்பாடு தான் எங்களுக்கு. ஏன்னா இது நாங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம், அதோட அருமை என்னன்னு எங்களுக்கு தெரியும். அதனால இது நல்ல ஒரு அற்புதமான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஜாகிர் மஹாலில் வந்து இன்றைக்கி இஃப்தார் ஈவினிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே நிரப்பமாக இருந்துச்சு. நோம்பு திறக்க பார்த்தீங்கன்னா வடை, சமோசா, ஜூஸ்லாம் வச்சுட்டு அப்புறம் மகரிப் பிறகு சாப்பாடு வச்சாங்க. சாப்பாடு நல்லா இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுக்கு எல்லாம் துஆ கிருபா செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே நல்லா இருந்துச்சு பாய். அல்ஹம்துலில்லாஹ் எல்லா உணவும் அருமையாக இருந்துச்சு. திருப்தியான ஒரு இஃப்தாராக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அவருக்காக அனைவரும் துவா செய்யுங்க. இஃப்தாரோட ஏற்பாடு வந்து சூப்பராக இருந்துச்சு. நல்லா இடம் இருந்துச்சு, மேலே எல்லோரும் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அவங்களுக்குலாம் பீஸ்லாம் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ சாப்பாடு சாப்பிட்டு வந்துட்டேன் கீழே. மாஷா அல்லாஹ். கீழே பார்த்திங்கன்னா ஒரு 3 ஃப்ளோர் கிட்டே வந்து நோன்பு திறக்கிறதுக்கான ஏற்பாடு, தொழுகைக்கான ஏற்பாடு, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ஸ்டாப்பாக ஸோ சாப்பிட்றதுக்கான ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. மாஷா அல்லாஹ். அது மட்டும் இல்லாமல் டீக்கான ஏற்பாடும் பண்ணி வச்சுருக்காங்க. நான் கீழே வந்து பார்த்தா தான் தெரியுது, அத்தனை கும்பலாக இருந்துச்சு. சரி இவ்வளோ தான் முடிச்சுன்னு பார்த்தா கீழே பார்த்தா எல்லாருக்கும் டீ கொடுத்துருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்ருந்தாங்க. நோன்பு பார்த்திங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக போயிடுச்சுங்க. 6வது நாள் மாஷா அல்லாஹ். ஸோ நான் மஸ்ஜித்தில் தான் எடுக்கணும்னு சொல்லி தான் இருந்தேன். பட் இங்கே வந்து எடுக்கும்போது இன்னும் அல்ஹம்துலில்லாஹ் நல்லாவே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு எப்படியும் ரம்ஜான் ஸ்டார்டிங்லேயே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஏன்னா அதுக்கப்புறமா எல்லாமே பிஸியாக இருந்துருவாங்க. அதனால் ஸ்டார்டிங் ஒரு ஃபஸ்ட்டு வீக் இல்லைனா செகண்ட் வீக் சண்டேயில் அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறோம். கிட்டத்தட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இங்கே எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்து தான் கான்ட்ரிபியூஷன் பண்ணிவிட்டு இது வந்து நாங்கள் நடத்திட்டுருவோம். கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ் 18 to 20 இயர்ஸாக இருந்துச்சு நம்ம இந்த இஃப்தியார் ஃபங்க்ஷன் நடத்திட்டுருக்கோம். இதுதான் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எங்கள் டீம். இது எல்லாம் ஆமாம், இவர் தான் நம்ம டீம். 5 ஸ்டார் பிரியாணி ஃபேமஸ்ஸு எல்லாமே எங்கள் டீம். எல்லாம் நம்ம ஏரியா பசங்க. இவங்கெல்லாம் எல்லாம் இங்கே வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு நல்லா அவங்களோ சவாபுக்காக எல்லாமே பண்ணுறாங்க. இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. இன்னும் கண்டினியூ செய்யணும், இதுக்கு மேலே செய்யணும் சொல்லி நீங்கள் துவா செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹ். அவ்வளோ.